ஹலோ மக்களே! சொந்த ஊருக்கு போறதுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஸோ அதுவும் வெளிநாடுகள்ல, வெளி மாநிலங்கள்ல, வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே சொந்த ஊருக்கு போறது அப்டின்னா ஒரு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நானும் என்னோட சொந்த ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கேன். ஆ அதுதான் பிளான். ஆக்சுவலா நான் வொர்க் பண்றது வந்து ஹைதராபாட்ல. ஸோ ஹைதராபாட்லேருந்து என்னோட சொந்த ஊரான சேலம்க்கு வந்துட்டு நான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு காலையில 10:45க்கு ஃப்ளைட்டுங்க. ஸோ ஃப்ளைட் வந்து இந்த சின்ன ஃப்ளைட் தான் ஏடிஆர் ஃப்ளைட்டு. ஆக்சுவலா இண்டிகோ மட்டும் தான் சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து சர்வீஸ் இருக்கு. ஸோ நான் அதில தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். செம்ம கூட்டங்க. ஆக்சுவலா நிக்கவே இடம் இல்ல. ஒரு வழியா ஃபைனலா போர்டிங்லாம் முடிச்சு, டேக் ஆஃப் ஆவறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிப்போச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஏர் ஹோஸ்டஸ் வந்து எல்லாமே சீட் பெல்ட்லாம் போட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு செக்கப் பண்ணிட்டு, ஸோ நம்ம பறக்குறோம், பறந்தே ஆவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து டேக் ஆஃப் ஆயிருச்சுங்க. நான் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டுன்றதுனால, யூசுவலா கன்வேயர் பெல்ட்ல மாரி வராம, இங்க வந்து அந்த ஃப்ளைட்ல இருந்து அந்த இண்டிகோ பாக்ஸ்ல வந்துட்டு எல்லா லக்கேஜையும் போட்டுட்டு, ஆ இங்க வந்து மேனுவலா வந்துட்டு அங்கருந்து ஒரு 2 பேர், 3 பேர் அந்த மாரி வந்துட்டு கிரவுண்ட் வொர்க்கர்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு லக்கேஜ கொண்டு வந்து இங்க முன்னாடி வைப்பாங்க. எங்க ஊர் சேலம் ஏர்போர்ட்ல வெயிட்டிங் ஹால்ல நான் வந்துட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட் வரும்போது பார்த்தேங்க. அங்க பாருங்க சிவாஜி படம்லாம் ஓடிட்டுருக்கு.